இந்த மெத்தடில் நீங்கள் செடிகளை நடவு பண்ணி பாருங்கள். உங்கள் செடிகள் நல்லா வளருங்க. என்ன மெத்தடுன்னு பார்க்குறீங்களா? இங்கே தேங்காய் சிரட்டை நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் ஒரு மண்கலவை தயாரித்து நான் இப்போது விதைகள் ஊன போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தேங்காய் சிரட்டை எடுத்துக்கிறேன். இது அழுகி போன தேங்காய் தான், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இது மக்கி நம்ம செடிக்கு ஒரு நல்ல உரமாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் கரும்பு நிறைய கிடைக்கும். அந்த கரும்பெல்லாம் சாப்பிட்டு அந்த கரும்பு தக்கையெல்லாம் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. நான் அதையும் இந்த மண்கலவையோடு சேர்த்துக்க போகிறேன். அதெல்லாம் மக்கி நமக்கு செடிக்கு ஒரு நல்ல உரம் கிடைக்குங்க. இப்போ அந்த தேங்காய் சிரட்டையை வச்சுட்டு ஒரு லேயர் நான் மண்ணை தூவிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சக்கையை போட்டுக்கிறேங்க. கரும்பு சக்கையில் நிறைய நமக்கு சத்துக்கள் இருக்குது. நல்லா மக்கி நமக்கு செடிக்கு ஒரு நல்ல உரமாக மாறுங்க. இதில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல நுண்ணுயிர்கள் நிறைய பெருகி இந்த கரும்பு சக்கை சீக்கிரமாக மக்கிடும். செடியும் நமக்கு நல்லா வருங்க. அதனால் இந்த கரும்பு சக்கையை இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கு பைங்க. இந்த சாக்கு பை ஒரு செடிக்கு ஒரு நல்ல உரமாகவும் மாறுது. நம்ம செடிக்கு தேவையான தண்ணியும் இந்த சாக்கு பை தேக்கி வச்சுக்குதுங்க. நான் நிறைய செடிகளை இந்த மெத்தடில் தான் என் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியெல்லாம் இதே மெத்தடில் தான் வச்சுருக்கேங்க. ஏன்னா செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் மாதிரி வளரக்கூடிய செடி, அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி வைக்கிறதுனால ஒரு 2 நாள் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட அந்த செடி கொஞ்சம் வாடாமல் தான் இருக்குங்க. நான் எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாலும் வந்தோடனே அந்த செடிக்கு ஊற்றிப்பேன். வெளியே போனாலும் கொஞ்சம் கவலை இல்லாத போயிட்டு வந்துடுறேன். நம்ம இதெல்லாம் வைக்காமல் அந்த செடியை வைக்கும்போது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியெலாம் தாங்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா பீன்ஸ் விதை தான் ஊன போகிறேன். ஏன்னா இதே மெத்தடை நான் இந்த செடியில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. புடலங்காய் செடிக்கு ட்ரை பண்ணேன். புடலங்காய் செடி இப்போ நல்லா எனக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி இப்போ நம்ம பீன்ஸ் செடி நடவு பண்ணலான்ட்டு இந்த மெத்தடில் இந்த தொட்டியை ரெடி பண்ணி நான் இப்போ பீன்ஸ் செடி வைக்க போகிறேன். ஒரு 5-6 விதைகளை ஊன போகிறேங்க. பார்க்கலாம் எத்தனை விதைகள் முளைக்குதுன்னு. இந்த கரும்பு சக்கைலாம் நல்லா மக்கிருங்க. அதனால் இந்த கரும்பு சக்கை போடும்போது அதுக்கு மேலே மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேயர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக விதைகளும் ஊனலாம், இல்லைனா வேறு சின்ன சின்ன தொட்டிகளில் விதைகளை ஊனிட்டு அந்த விதைகள் முளைச்ச உடனே நீங்கள் இந்த தொட்டிக்கு மாற்றவும் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் ஊன போகிறேன். இந்த விதைகள்லாம் முளைச்சோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் காட்டுறேங்க. இந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணி தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. தண்ணி அடி வரைக்கும் போகணும். ஏன்னா நம்ம அந்த கரும்பு சக்கை இதெல்லாம் நமக்கு நல்லா மக்கணும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 6 விதைகள் எடுத்திருக்கேன் பீன்ஸ் விதை. 6 விதைகளில் எத்தனை முளைக்கும்னு தெரியாது. அதனால் நான் 6 விதைகளும் இதில் நடவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சில விதைகள் எறும்பு சாப்பிட்ரும். அதனால் ஒரு 6 விதைகளை இதில் நடவு பண்ணிக்கிறேன். என் மாடியில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி செடிகள் இந்த மாதிரி தான் நான் நடவு பண்ணியிருக்கேங்க. அதனால் எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகுது. ஆனால் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. செடி நல்லா வருதுங்க. இயற்கையை நேசிப்போம்.